இந்த கணக்கின்படி பார்த்தா. ஆனால் அந்த ராசியின் குணம்னு இருக்குல்ல, அந்த குணத்தின்படி பார்த்தா இவர்களுக்கு இயற்கையே இவர்களுக்கு பாதிப்பாக இருக்கும்போது இவர்களுடைய குணமானது இவர்களுக்கு ஒத்துழைப்பு தராது. இவர்கள் தப்பிப்பதற்கு 2 வழி இருக்குது. இவர்கள் கணவனோ மனைவியோ ஒருவரை ஒருவர் சார்ந்து ஒருவர் சொல் கேட்டு வாழ்ந்தால் தப்பிப்பாங்க. இல்லை, பழிபாகங்கள் வந்தால் சண்டை சச்சரவு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனை வந்தே தீரும். ஒன்றும் பண்ண முடியாது. ஏங்க, அதான் 2ல் இருக்க ராகு இதை நோக்கி வருதுங்க. 3ல் இருக்கிற தைரிய ஸ்தானத்துக்குடைய அந்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக விரயத்தை பார்க்குதுங்க. எந்த முயற்சியும் ஒன்றும் நடக்காது. இதுவும் பிறப்பின் நேரத்திலே அந்த சனி பகவானோட சூரியன் ராகு கேதுகள்லாம் சேர்ந்து இருந்ததுன்னு வச்சிங்க, அவங்க வாழ்க்கை மர்மமாக இருந்து மாட்டி வச்சிரும். ஒரு சிலருக்கு இந்த தனுசு ராசியில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் ராகு கேதெல்லாம் இருந்தவங்களாக இருந்தால் அவங்க இப்போ வேதனையில் இருப்பாங்க. அவங்க வெளிநாடு ஓடி போயிட்டால் தப்பிச்சுவாங்க. உள்நாட்டில் இருந்தால் ஏகப்பட்ட பிரச்சனையில் இருப்பாங்க. அதே நேரத்தில் யாரொரு ஜாதகமாக இருந்தாலும் சரி, இந்த மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இந்த 4 மாதத்திலும் சரி சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் இவர்களோட ராகு கேதுகள் சேர்ந்த ஜாதகமாக இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக ஜோதிடரை அணுகி சரியான முறையில் உங்களுக்கு விளக்கங்களை நிரூபிக்கக்கூடிய ஜோதிடரை அணுகி உங்களை நீங்கள் சரி செய்து கொண்டால் 60% தப்பிப்பீங்க. 40% மாட்டியே தீரணும். வேறு வழி இல்லை. ஏன்னு கேட்டால் நீங்கள் வாங்கி வச்ச கடன் இப்போ தான் உங்களை போட்டு வாட்டும்.